வெல்கம் பேக் டு வலி குக்கிங். எல்லாருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரம்ஜான்னாலே நிறைய டெசர்ட் ரெசிபீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் இந்த ரெசிபி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா இது சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, பாடி பெயின், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. வந்து இந்த ரெசிபியோட நேம் வந்து தல்பீனா. இந்த ரெசிபி வந்து நம்ம இந்த மாதிரி பார்லி வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்லி வந்து நான் 1/2 கப் பார்லி எடுத்திருக்கேன். அதை வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட் 8 ஹவர்ஸ் ஃபுல்லாக சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அதை சோக் பண்ணதை தண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் ஆட் பண்ணுங்கள். அது கூட 8 பாதாம் பருப்பு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிருங்க. அது அவ்வளோ அரைச்சாலுமே 1க்கு 2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு பார்லிக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த பார்லியை அது கூட ஆட் பண்ணிடலாம். லைட்டாக குறன்னு இருக்கும். ஸோ இந்த பார்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த பார்லி வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக கொலன்னு கன்சிஸ்டன்சியில் வரும். யூஸ்வலாகவே பார்லி வந்து இந்த மாதிரி திக்காக கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால டக்குன்னு ஆகிடும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸில் அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து 1 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா திரும்ப அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா ஒரு லேயராக நீங்கள் வந்து இது பண்ணணும். முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ். நீங்கள் அரைக்கும் போதும் நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மேலே டாப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்லிஸோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது. நம்மளுக்கு இது சாப்பிட்டா கொஞ்சம் நிறையா யூரினேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளுக்கு இந்த டெசர்ட் ஃபார்மில் சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸே ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜானோட வந்து எல்லாருமே இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே திரும்ப 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுங்கள். ஸோ தேனும் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கிற ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம எம்மையாக சூப்பராக இருந்தது. அந்த நட்ஸு அண்ட் தென் அந்த டெக்ஸ்சரெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. பார்லி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ராத்திரி ஓவர் நைட் சோக் பண்ணிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி டெசர்ட் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள்.